ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கீரையோட பேர் அம்மான் பச்சரிசிங்க. இந்த கீரை ரொம்பவும் அற்புதமான மூலிகைங்க. இதில் இருக்கிற எலசான அந்த கீரைகள் கிட்டத்தட்ட ஒரு 4 லைன் 5 லைன் இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே கீரையை கிள்ள வேணாங்க, அதெல்லாம் முத்தலாக இருக்கும். இந்த மாதிரி எலசாக கிள்ளிட்டு வந்து நல்லா தண்ணியில் ஒரு 4 தடவை 5 தடவை அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கீரையெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்காதீங்க, கழனியில் இல்லைனா மாடி தோட்டம் அந்த மாதிரி இடங்களில் வீடுங்களில் தாங்க கிடைக்கும். இது ரொம்ப அற்புதமான விசேஷ குணம் உள்ள கீரைங்க. அல்சருக்கு மணத்தக்காளி கீரை தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த கீரையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் அல்சர் குணமாகுதுன்றத நீங்கள் என்கிட்ட சொல்வீங்க. இந்த கீரையை எப்படி குழம்பு வைக்கலான்றதை இன்றைக்கி காமிக்கிறேங்க. அம்மான் பச்சரிசி கீரை அரைச்சி விட்ட குழம்புங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டிங்களா? இப்போ முதல்ல தேங்காய். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பின்னாடி இருக்கிற கருப்பு அதெல்லாம் எடுத்துட்டு சும்மா ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றி அரைக்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மூடி இல்லை 1/2 மூடி. இதோட கீரையோட அளவு பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி. அதனால் ஒரு 1/4 மூடி தேங்காய் இருந்தால் போதும். அரைச்சி ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதுலேயும் கொஞ்சமாக திட்டமான அழுத்தத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது தேங்காய் அரைச்ச தண்ணி, அதாவது பால், தேங்காய் பால். அதுக்கப்புறம் கீரையை நல்லா ஒரு ஈரம் இல்லாமல் நல்லா தண்ணி வடிகிற மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கனம் அதிகமான இருக்கிற பாத்திரத்தில் தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அல்சர் பேஷண்ட்டுக்காகவே மெயினாக நான் இதை வச்சு செஞ்சு காட்டுறேங்க உங்களுக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளில் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் தோரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, ஜீரகம் 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். எதுக்காகன்னா இந்த குழம்பு அல்சர் பேஷண்ட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக நான் செஞ்சு காட்டுறேங்க. நீங்கள் நார்மல் பர்சனாக இருந்தால் நீங்கள் 4 மிளகா 5 மிளகான்னு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த குழம்பு குறிப்பாக அல்சர் பேஷண்ட் சாப்பிட்றதுக்காக நான் செஞ்சு காட்டுறேங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே சிம்மில் வச்சு அதை பொன் வறுவல் சொல்லுவோம் இல்லையா, நல்லா மணக்கிற மாதிரி ஒரு வாசனை வரும். அதை வறுத்து தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போது தண்ணியில் வடிஞ்சிருச்சு. நம்ம இந்த கீரையை வதக்கி தான் அரைக்கணும், வதக்காமல் அரைக்கக்கூடாதுங்க. அதுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அல்சரை குணப்படுத்துறதுக்கு நெய்யும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அல்சர் பேஷண்ட்டுக்காரங்க உங்களுடைய குழம்புல சமையலில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. அந்த புண்ணோட வீரியத்தன்மை குறையுங்க. அப்போ உங்களுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கும். வயிறு வலி சில விஷயம் எல்லாம் இருக்காதுங்க, கஷ்டம்லாம். நெய் உணவில் சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லது. இப்போ இதை மிதமான தீயில் நல்லா வதக்கி சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம ஆற வச்சோம் இல்லையா தனியா, அதை இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச கீரை, தேங்காய், நம்ம அரைச்சி எடுத்தோம் பார்த்திங்களா, பால் வடிகட்டி எடுத்தோம் இல்லையா தேங்காய், அதோட அந்த சக்கைன்னு சொல்லலாம் தேங்காய், அதையும் போட்டு கீரையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாணலி வச்சு கீரையை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. சமையலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 1/2 கைப்பிடி பூண்டு போட்டிருக்கேன், 2 சீரகம் போட்டிருக்கேன், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு 1 கைப்பிடி வெங்காயம் போட்டிருக்கேங்க. இது இந்த பக்கம் வதக்கிக்கிட்டே இருக்கட்டுங்க. அதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு கொஞ்சோண்டு போட்டு வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயமே போட்டிருக்கேங்க. இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ போய் நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிட்டு வந்துடுவோங்க. அந்த தனியா மிளகாய் பொடியை பொடிச்சாச்சுங்க. இப்போ இது கூட கீரை போட்டுக்குவோம். நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்த பக்கம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம போய் அந்த அரைக்க வேண்டிய கலவையை அரைச்சிட்டு வந்துடுவோங்க. இந்த குழம்புக்கு வெங்காயம் தக்காளி போதும். புளி ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. அல்சர் பேஷண்ட்டுக்காரங்க புளி கம்மி பண்ணணுங்க. காரம் மட்டும் இல்லை,
புளியும் கம்மி பண்ணி தான் சாப்பிட்ணும். அப்போ தான் சீக்கிரமாக அல்சர் குணமாக சரியாகுங்க. இப்போது அந்த தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, கொஞ்சம் தான் தேங்காய் பால் எடுத்தோம். அதில் அந்த தேங்காவில் நல்ல குணம் இருக்கும். அதாவது பால் வந்து அழுத்தி மொத்தமாக எடுக்கலைங்க, நம்ம கொஞ்சமாக அழுத்தி ஒரு 4 ஸ்பூன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். எதுக்காகன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் சொல்கிறேன் அது எதுக்காகன்னு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான மூலிகை கீரைகள், மூலிகை குழம்பு அது சாப்பிட்றதுனால ஏற்படுற நன்மை இதெல்லாம் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அவ்வளவுதாங்க. அந்த தேங்காய், கீரை, மிளகாய், தனியா எல்லாம் சேர்த்த கலவையை அரைச்சாச்சுங்க. அதில் ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போது வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு சுருளை. இப்போ அதில் போட்டு நம்ம அரைச்ச கலவையை சும்மா ஒரு 2 பச்சை வாசனை போக 2 வதக்கி எடுத்துட்டா போதுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். இந்த குழம்பு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கூட போதுங்க, உங்கள் அல்சர் கண்டிப்பாக குணமாகுங்க. இதில் நான் சொன்னேன் இல்லையா, புளி வந்து சும்மா ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றினா போதுங்க, நிறைய ஊற்றக்கூடாதுங்க. புளியும் அல்சருக்கு எதிரி தாங்க. அதே மாதிரி இந்த கீரை குழம்பு வந்து நிறைய பேர் துவையலாவோ இல்லை வேறு ஏதாவது ரூபத்தில் சாப்பிடுவாங்க, அடை செஞ்சு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி குழம்பாக வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க, வயசானவங்க கூட சாப்பிட்ருவாங்கங்க. இது மணக்க நல்ல வாசனையாகவே இருக்குங்க. இந்த கீரை சமைச்சா எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க, சின்னவங்க பெரியவங்கன்னு எந்த வித்தியாசமே தெரியாது. கீரை குழம்பு நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு நல்லா மணமாகவே இருக்கும். எப்போ கீரை செஞ்சாலும் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், லெமனு இந்த மாதிரி விஷயத்தை சேர்த்து சாப்பிடுங்க, அது இன்னும் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். புளி இல்லைன்னா நம்ம புளி சேர்க்காம கூட குழம்பு ரெடி பண்ணி இறக்குன உடனே லெமன் சேர்த்து கூட சாப்பிட்லாங்க, அது இன்னமும் நல்ல விஷயமா இருக்கும். இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிருக்குங்க. அதாவது உப்பு, காரம், புளி எல்லாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் திறந்து நல்லா அந்த ஓரங்களெல்லாம் கிளறி விடுங்க. இந்த குழம்பு உண்மையிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அல்சர் மட்டும் இல்லைங்க, அடிக்கடிக்கு சிலருக்கு கட்டி வரும், அவங்களும் இதை தொடர்ந்து சாப்பிட்லாம். முகப்பருவு, தோல் நோய், அதாவது வந்து தோல் நோய்னா நான் பெரிய லெவலில் சொல்லங்க, நார்மலாக தோல் ஸ்கின்னு காஞ்சி போகுது, அப்புறம் வந்து லேசான அரிப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்காகலாம் இந்த குழம்பை பயன்படுத்திக்கலாங்க. நம்ம தினம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க. இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அம்மான் பச்சரிசி கீரை அரைச்சி விட்ட குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வீடே நல்லா மணக்கிற அளவுக்கு இந்த கீரை குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க. நெய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி, இந்த தேங்காய் பால் வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்து எப்பவுமே குழம்பு இறக்கிட்டு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் அல்சர் சீக்கிரமாக குணமாகவும். வாய்ப்புண், வயிறுப்புண், மூலம் இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம தேங்காய் பாலை கொதிக்க வச்சு சாப்பிடாம இறக்கி வச்சுட்டு குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக அல்சர் குணமாகுங்க. அரைச்சி விட்ட அம்மான் பச்சரிசி அரைச்சி விட்ட குழம்பு ரெடிங்க. அல்சருக்கு அம்மான் பச்சரிசி கீரை, மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை, துத்திக்கீரை, வெந்தயக்கீரை இது எல்லாமே நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அல்சர் குணமாகுங்க. தேங்காய் பாலோடு சேர்த்து அந்த கீரைங்க எல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்பவுமே உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் மருந்து மாத்திரை இல்லாமல் வீட்லேயே அல்சர் குணமாகுங்க. சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.